ஹாய் இன்னைக்கு நம்ம 2024 ரிலீஸ் ஆன இந்தோனேஷியன் ஹாரர் மூவியான சக்கராத்துன் மவுத்ன்ற படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேருக்கான மீனிங் என்னன்னா மரண வேதனைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற ஹாரர் மூவி. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, படத்தோட ஹீரோயினோட அம்மா அப்பா கார்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. அதுல அவங்க அம்மா இறந்துடுறாங்க. அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவங்களோட அப்பா கடைசியில கோமாக்கே போயிடுறாரு. இதனால அவங்க அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாத்துக்கிறாங்க. எப்போ அவங்க அப்பாவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்களோ அப்போலேருந்து அவங்க வீட்டில் அமானுஷமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க இறந்தும் போகிறாங்க. எதனால இதெல்லாம் நடக்குது, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்னன்றது படத்தோட கதை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த படத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் தான் படத்தோட ட்விஸ்டே இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நமக்கு இந்தான்ற ஒரு வேலைக்காரியை காட்டுறாங்க. இவங்க நம்ம ஹீரோயினோட வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்க பார்த்துக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஜுரம் குறையிற மாதிரி இல்லை. ஹீரோயின் அம்மா அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வந்து அவளோட உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இந்தா கிட்ட அவங்க நான் வெளியூர் போயிட்டு வர பொண்ணை பத்திரமா பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நமக்கு இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினோட அம்மா அப்பா 2 பேரும் ஏதோ வேலை விஷயமா வெளியூர் போகிறாங்க. அங்கேருந்து அவங்க காரில் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ காரில் இருக்குன்னு இவங்க 2 பேரும் பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரிய வருது. ஹீரோயினோட அப்பா மட்டும் தான் பேசிட்டு வராரு. ஆனால் ஹீரோயினோட அம்மா மூஞ்சி கொடுத்து கூட அவர்கிட்ட பேச மாட்டாங்க. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் காய்கறிக்காரன் தூங்கிக்கிட்டே வந்து இவங்க வண்டி முன்னாடி ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோயின் ஸ்பாட்டுக்கு வரா. பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேரோட டெட் பாடியை வாழையில வச்சு மூடி வச்சிருக்காங்க. ஹீரோயின் அவங்க அம்மாவோட டெட் பாடியை பார்த்து கதறி அழுதுட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருந்து அவங்க அப்பாவோட டெட் பாடி ஏஞ்சி நின்று அவர் பொண்ணை கூப்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடி திரும்பி பார்த்தா அவங்க அப்பாவோட டெட் பாடி அங்க காணும். ஏஞ்சி நின்று அப்பான்னு கத்துறா. சடனா அவங்க அப்பா அவ கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. டக்குன்னு பயந்து போய் ஏந்திருக்கிறா. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கனவு. இப்போ ஏஞ்ச பிறகு அவ இந்தாவோட பொண்ணை பார்க்கறதுக்காக போறா. இப்போ எப்படி இருக்கான்னு கேட்குறா. நேற்றை விட இப்போ அவள் பரவாயில்லைன்னு இந்தா சொல்றா. இப்போ இவங்க 2 பேருமே சமைச்சிட்டு இருக்கும்போது அப்போ இந்தா கிட்ட நம்ம ஹீரோயின் அவள் பார்த்த கனவை பற்றி சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்தா இதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, உங்கள் வேலையில் ஃபோக்கஸாக இருங்க, உங்களுக்கு பிடிச்ச பையனாக கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த நேரத்தில் வீட்டோட கதவை யாரோ தட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஏஞ்சி போய் பார்க்குறா. அவங்க வீட்டுக்கு 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. ஹீரோயின் அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் இந்தாவும் கதறி கதறி அழுகுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினோட அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. அவரோட கணவர் எந்த ஒரு வேலைக்கும் போகாம மொபைல் எடுத்து எப்போ பார்த்தாலும் கேம் ஆடிட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அக்கா தங்கச்சி 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நேரா அவங்க மாஜுரியில் இருக்க அம்மாவோட பாடியை பார்த்து கதறி அழுகுறாங்க. நேற்று நடந்த ஆக்சிடென்ட்ல அம்மா மட்டும் தான் இறந்து போயிருக்காங்க. ஆனா அப்பா மட்டும் உயிருக்கு போராடிட்டு கோமா நிலையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. இருந்து இவங்க 2 பேரும் அவங்க அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வீட்டு வேலை செய்யற இந்தா மட்டும் ஹீரோயின் அப்பா இருக்கிற ரூமுக்கு உள்ள வந்து அவரை பார்த்து கதறி அழுகுறா. இப்போ நம்ம ஹீரோயினும் அவங்க அக்காவும் அவங்க அப்பாவை வீட்டுக்கு கூட்டு போய் பார்த்துக்கலான்னு டிசைட் பண்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல வீட்டுக்கு வந்த அவங்க அம்மாவோட இறுதி சடங்கு நடத்துறாங்க. இப்போ வீட்டுக்கு அவங்க அப்பாவையும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு தார்ஜாவும் அவங்க அம்மாவும் வராங்க. இவங்க யாருன்னா ஹீரோயினோட அப்பாவோட 2வது மனைவியும் அவரோட பையன். இவங்க 2 பேரும் ஹீரோயினும் அவங்க அக்கா கிட்டேயும் அவங்க துக்கத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ தார்ஜாவோட அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க அப்பாவை பார்க்கலாமான்னு பர்மிஷன் கேட்குறாங்க. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் தார்ஜாவையும் அவங்க அம்மாவையும் நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்கிற ரூமுக்குள்ள கூட்டிட்டு வரா. அவரை பார்த்து தார்ஜாவும் தார்ஜாவோட அம்மாவும் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே தார்ஜோ அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. இப்போ தார்ஜோவோட அம்மா நம்ம ஹீரோயின் கிட்ட நான் கொஞ்சம் குரான் மட்டும் வாசிக்கலாமான்னு கேட்குறாங்க. சரி நீங்க வாசிங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ வெளியே வந்த நம்ம ஹீரோயின் தார்ஜோவும் அக்காவும் பேசிட்டு இருக்கிறத மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. அப்போ தார்ஜோ ஹீரோயினோட அக்கா கிட்ட நீயும் கஷ்டப்படுற, நானும் கஷ்டப்படுறேன், ஃபினான்ஷியலாக நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அப்பாவோட சொத்தை நம்ம சரி பாதியாக பிரிச்சுக்கிட்டோம்னா நம்ம ஃபினான்ஷியலாக சரியாயிடுவோம், நம்ம கஷ்டமும் தீந்துரும்னு சொல்கிறான். இதெல்லாம் மறைஞ்சிருந்து நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயினோட டீச்சர் அங்கே வராரு. இவர் தான் நம்ம ஹீரோயினுக்கு குரான் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ அடுத்ததான் ஹீரோயினோட வீட்டுக்குள்ள அவங்க அம்மாக்கான இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கு. தார்ஜோட அம்மா ஹீரோயினோட அப்பா ரூமுக்குள்ள அவர் குணமாகறதுக்காக அவங்க குரான் வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட கண்ணாடி கீழே விழுந்துருது. அதை எடுத்துட்டு பார்த்தா படுத்துட்டு இருந்த ஹீரோயினோட அப்பா ஏஞ்சி உட்காடுறாரு. அவர் திடீர்னு வழியில துடிக்கிறாரு. தார்ஜோட அம்மா ஒன்றும் இல்லைங்க, படுங்க படுங்க சொல்லி அவரை சமாதானப்படுத்தி படுக்க வைக்கிறாங்க. இப்போ கட்டலுக்கு கீழே ஏதோ முடிமாய் இருக்குன்னு குனிஞ்சு பாக்குறாங்க. இப்போ
இப்போ பெட்டுக்கு அடியில பார்த்தா அங்க யாருமே இல்ல. இப்போ ஏஞ்சி பெட்டுக்கு மேல பார்த்தா ஹீரோயோட அப்பா மேல ஒரு பேய் மாதிரி உருவம் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. உங்க கதற சத்தம் வெளியே இருக்கவங்களுக்கு எல்லாம் கேக்குது. இப்போ ஓடி வந்து தார்ஜோ அவங்க அம்மாவை உள்ள வந்து பாக்குறா. வெளியே வந்த தார்ஜோட அம்மா அவர் முடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. உள்ள போய் பார்த்தா அவர் முழிச்ச மாதிரி தெரியல, அவர் கோமால தான் இருக்காரு. அவங்க சொல்றதை யாருமே நம்பாதனால அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ வெளியே வந்து தார்ஜோ அவங்க அம்மா கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கறான். உள்ள நடந்த எல்லா விஷயத்தையுமே தார்ஜோ கிட்ட அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயோட அம்மாவோட இறுதி சடங்கெல்லாம் நடந்து முடிஞ்சிடுது. இப்போ வீட்டுக்குள்ள ஹீரோயோட அக்கா ஏதோ தேடிட்டு இருக்கிறத அவ பாக்குறா. என்னத்தை நீ தேடிட்டு இருக்கேன்னு கேட்கறா. அதுக்கு ஹீரோயினோட அக்கா நான் அப்பாவோட உயிரை தேடிட்டு இருக்கேன்னு சொல்றா. அதையும் இப்போ தேடிட்டு இருக்க, அப்பா உயிரோட தானே இருக்காருன்னு சொல்றா. அதுக்கு அவ நான் ஃபினான்ஷியலா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், என் புருஷன் ஒன்னுக்கும் வேலைக்கு ஆகாதவனா இருக்கான், குழந்தைங்க பட்னியா கறக்குறாங்க, இந்த பணம் இருந்தா மட்டும் தான் என்னோட பசங்களை நான் காப்பாற்ற முடியும்னு சொல்றாங்க. இப்போ அன்னைக்கு நைட்டு எல்லாருமே உட்காந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்தவங்களுக்கு இந்த சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. இப்போ திடீர்னு திரும்பி பார்த்தா பெரிய உருவம் ஒண்ணு நின்றுட்டு இருக்கதை அவ பாக்குறா. ஹீரோனோட அப்பா தான் ஏஞ்சி நிக்கிறான்னு சொல்லிட்டு இந்த அவர் ரூம்ல போய் பாக்குறா. ஆனா அவர் நார்மலா படுத்துட்டு தான் இருக்காரு. அப்போ நம்ம பார்த்தது யாரா இருக்கும்னு சொல்லிட்டு அவ யோசிச்சு பாக்குறா. இப்போ மார்க்கெட்ல நம்ம ஹீரோயினோட அக்காவும் அவங்க பசங்களும் இருக்காங்க. இப்போ ஹீரோனோட அக்கா யார்கிட்டயோ கடன் வாங்கியிருக்காங்க போல. இது வரைக்கும் அவங்க கடனை கட்டாததுனால அவர் வந்து மிரட்டிட்டு போறாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் அவங்க அக்காவை பார்க்கறதுக்காக அந்த மார்க்கெட்டுக்கு வரா. அந்த இடத்துல கூட்டமாவும் சத்தமாவும் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பாக்குறா. பார்த்தா தார்ஜோவும் அக்காவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சொத்து விஷயத்துல இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. அப்பாவோட சொத்தை நீ எடுத்துட்டு போலான்னு பாக்குறியான்னு தார்ஜோ சொல்றான். இப்போ ஹீரோனோட அக்கா தார்ஜோட அம்மாவை பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கா. இதுக்கு தார்ஜோ அவளோட புருஷனை அசிசியமா திட்டிட்டு இருக்கா. இதை கேட்டானா அவ பரால்னு ஒரு அறையை விட்டுறா. அடி வாங்கின தார்ஜோ உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். ராத்தி நம்ம ஹீரோயின் வீட்டுல திருப்பியும் பேர் நடந்துட்டு இருக்கு. இப்போ தார்ஜோட அம்மா அங்க வந்திருந்தாங்க. அப்போ தார்ஜோட அம்மா நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு அவங்க பாத்ரூம் போகாம ஹீரோயினோட அப்பாவோட ரூமுக்கு வந்துடுறாங்க. அவளோட தலைகாணிக்கு அடியில கீழே தாயத்தை வைக்கிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ஹீரோயினோட அக்காவும் வந்து பாத்துடுறாங்க. அப்போ ஹீரோயினோட அக்கா அதை எடுத்து பாத்துடுறாங்க. அப்பாக்கு இந்த தாயத்தை வச்சு அவரை கொல்ல பாக்குறீங்களான்னு சொல்லி அவ திட்டுறா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லாம நான் உங்க அப்பாவுக்கு நல்லதுதான் பண்றேன்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோயினோட அக்கா அவங்களை திட்டி வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிடுறா. அவங்களும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அடுத்ததா அக்கா புருஷனுக்கும் அக்காவுக்கும் சண்டை நடக்குது. வீட்டுக்கு வான்னு அவர் கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோயினோட அக்கா நான் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் அப்பா கூட தான் இருப்பேன்னு சொல்றா. இங்கேயே கடைன்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நைட்ல ஹீரோயினோட அக்கா உங்க அப்பா ரூம்லயே படுத்துக்கிட்டு அங்கேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப நடு ராத்திரியில ஏஞ்சி பார்த்தா படுத்துட்டு இருந்த அப்பா ஏஞ்சி உட்காந்துட்டு இருக்காரு. நேரத்திலே அவரை பிடிச்சிட்டு அப்பான்னு கூப்பிடுறா. டக்குன்னு இறுக்கி கைய பிடிச்சிடுறாரு. அக்கா கையை உதறலான்னு பாக்குறா. ஆனா அவரு இறுக்கி பிடிச்சி வச்சிருக்காரு. இப்படி அவங்க அப்பாவை சமாதானப்படுத்தி படுக்க வச்சிடுறா. இப்ப அந்த ரூமோட கதவை திறந்து வெளியே வரா. வெளியே அவங்க அப்பா நின்றுட்டு நம்ம ஹீரோயினோட அக்காவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறாரு. அக்கா அவங்க கீழே விழுந்துடுறாங்க. இப்ப பார்த்தா அங்க யாருமே காணோம். ரொம்ப பயந்து போய் இங்க இருந்து கிளம்பலான்னு முடிவு பண்றா. அவரோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்தா வந்துடுறா. ஏன்னா இவ்வளவு நேரத்துக்கு கிளம்புறீங்கன்னு இந்தா கேட்கறா. என்னோட பசங்களோட ஞாபகம் வச்சுச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ வெளியே நடந்து வரும்போது ஏதோ சலசலப்பு சத்தம் கேட்குது. அவங்க பயத்திலே இருக்கும்போது அவங்க பின்னாடி இருக்க ஸ்ட்ரீட் லைட் ஒன்னொன்னா ஆஃப் ஆயிட்டு இருக்கு. இப்போ தூரத்துல ஒரு ஸ்ட்ரீட் லைட் கிட்ட ஒரு பெரிய உருவம் ஒன்று நின்றுட்டு இருக்கிறத பாக்குறா. இப்போ ஒரு ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. இந்த உருவம் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. டக்குன்னு நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து அது பிடிச்சிக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணி நமக்கு காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இப்போ சின்ன வயசுல நடந்த இன்சிடென்ட்டை பத்தி அவன் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. அவங்க அப்பாவுக்கு ஒரு லேடி கூட அஃபயர் இருந்தது அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு போச்சு. இதனால அவங்க அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அப்பா லேடி சைட்ல கொஞ்சம் வீக்கு. இப்போ நமக்கு பிரசன்ட்டை காட்டுறாங்க. இப்போ இந்த ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட அக்காக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு வந்து சொல்றா. இவங்க 2 பேரும் அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போறாங்க. அவங்க அக்கா கொலை செஞ்சு இறந்து போய் கிடக்கிறத அவ வந்து பாக்குறா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினா கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அம்மா இறந்து சில நாட்கள் தான் ஆகுது, அதுக்குள்ள இன்னொரு இறப்பு, அதனாலே அவருக்கு இடி இறங்கின மாதிரி இருந்தது. எனக்கு ஆறுதலா இந்தா தான் இருக்கா. இப்போ நெக்ஸ்ட் சீன்ல தார்ஜோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ அவங்க டாக்டரை கூப்பிட்டு வந்து செக்அப் பண்றாங்க. இப்போ அவங்க அம்மா நார்மலா தான் இருக்காங்க. எதா இருந்தா கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ தார்ஜோ ஒரு வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அப்போ ரூம்ல பார்த்தா அவங்க அப்பா நின்றுட்டு இருக்காரு. எப்படி அவர் அங்கிருந்து இங்க வந்தாரோன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே போகும்போது சடனா இந்த பக்கமா வந்து அவன் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. இப்போ கட் பண்ண நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. அவங்க அப்பா ரூம்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல குரான் இருந்தது, அதை எடுத்து படிக்கிறாங்க. ஆனா என்னன்னு தெரியல, அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. அப்போ அவ கதவை போய் திறக்கிறா. அப்போ 2 போலீஸ்காரங்க வெளியே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க அக்கா இறந்து போறத அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்காங்க. உங்க அக்காவை கத்தியால குத்தி யாரோ கொன்னு இருக்காங்க, உங்களுக்கு யாருன்னாச்சும் மேல சந்தேகம் இருக்கான்னு கேக்குறாங்க. இப்படி எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்க அக்காவுக்கும் தார்ஜுக்கும் சொத்து பிரச்சனையால சண்டை நடந்ததுன்னு சொல்லிடுறா.
இப்போ போலீஸ்காரங்களுக்கு டார்ஜு மேல சந்தேகம் வந்துருச்சு. இப்போ போலீஸ்காரங்க டார்ஜுவோட வீட்டுக்கு சர்ச் வாரண்டோட வந்துடுறாங்க. டார்ஜு நான் ஒண்ணுமே பண்ணலைன்னு சொல்றான். ஆனாலும் அவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கிளாத்தும் கத்தியும் கிடைக்குது. இப்போ இவன் தான் கொலை பண்ணியிருப்பான்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. இவனை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் டார்ஜு நான் ஒன்றும் பண்ணலைன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்போ அவன் போலீஸ்காரங்க தள்ளி விட்டு அங்கேருந்து ஓடிடுறான். பின்னாடியே அவனை பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்களும் துரத்திட்டு இருக்காங்க. எப்படியோ போலீஸ்காரங்கிட்ட இருந்து டார்ஜு தப்பிச்சிடுறான். இப்போ டார்ஜுவோட அம்மா நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. உன்கிட்ட நான் முக்கியமான விஷயம் பேசணுமான்னு சொல்லி அவட்ட கேட்குறாங்க. இப்போ அவங்கள உள்ளே கூப்பிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கா. என் பையன் உங்கள் அக்காவை கொன்று இருக்க மாட்டான், நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி இல்லையா, அதெல்லாம் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிவாங்கன்னு சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோயின் டார்ஜோட அம்மா கிட்ட அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது எதுக்காக அந்த தாயத்தை கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறா. உங்கள் அப்பா உடம்புல ஒரு ஜின்னு இருக்குது, அந்த ஜின்னு தான் உங்கள் அப்பாவை சாக விடாமல் தடுத்துட்டு இருக்குது, அதனால தான் அவர் கடைசி காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த ஜின்னுக்கிட்டேருந்து விடுதலை வாங்கி தரத்துக்காக தான் அந்த தாயத்தை நான் கொண்டு வந்து வச்சேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு பிளாக் மேஜிக்லாம் தெரியும். அவரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஜின்னை அவர் உடம்புக்குள்ளே வச்சிட்டு இருக்காரு. அதனால தான் அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாமல் அம்மா மட்டும்தான் இறந்து போனாங்க. அதனால தான் அந்த ஜின் அவரை இன்னும் சாக விடாமல் வச்சிருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணால் நமக்கு டார்ஜுவை காட்டுறாங்க. இவன் போலீஸ்கிட்டேருந்து தப்பிச்சு மரக்கட்டைங்க வைக்கிற குடவுனுக்குள்ளே வந்து ஒழிஞ்சிட்டு இருக்கான். இப்போ அந்த பக்கம் அவங்க அப்பா நின்றுட்டு இருக்க மாதிரி தெரியுது. இங்கே இருக்க மரக்கட்டையால் அவர் தலையில் இடிச்சிட்டு இருக்காரு. அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே பயந்து பின்னாடி போயிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஜின் ஒன்று நின்றுட்டு இருக்கு. அவனை கொல்றதுக்காக அந்த ஜின் அவன் முன்னாடி வருது. அங்கேருந்து ஓடலான்னு பார்க்கும்போது காலில் அடிபட்டு கீழே விழுந்துடுறான். அப்போ அந்த ஜின் டார்ஜுவை கொல்றதுக்காக ஊர்ந்துக்கிட்டே வருது. அப்போ அந்த இடத்துக்கு இந்தா வந்துடுறா. அப்போ அந்த ஜின் காணாமல் போயிடுது. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வீட்டை காட்டுறாங்க. அவங்க அப்பா அலற சத்தம் கேட்டு அவர் ரூமுக்கு போய் பார்க்குறா. என்னை கொன்று விடுதலை கொடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் அவங்க அப்பா கிட்ட ஒன்றும் இல்லைப்பா சரியாயிடும்னு சொல்லிகிட்டே இருந்தா. அப்பா அவர் ஏஞ்சி உட்காந்து ரத்த வாந்தி எடுத்துடுறாரு. இப்போ இந்தாவோட பொண்ணு கத்துற சத்தம் கேட்டு அங்கே போகிறா. எனக்கு பயமாக இருக்குன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கா. அப்போ சடனாக லைட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது. திரும்பி பார்த்தா இந்தாவோட பொண்ணு வெளியே நின்றுட்டு இருக்கா. அப்போ அவள் பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு பார்க்குறா. அது வேற யாருமே இல்லை, அந்த ஜின்னு தான். அப்படியே நம்ம ஹீரோயின் அது கொலை பண்ண பார்க்கும்போது அப்போ அந்த இடத்துக்கு இந்தா வந்து அவ பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறா. அப்போ நின்றுட்டு இருந்த பொண்ணு மயங்கி கீழே விழுந்துடுறா. அப்போ அந்த ஜின் நம்ம ஹீரோயின் ஒன்றும் பண்ணாமல் காணாமல் போயிடுது. அப்போ அந்த பொண்ணு தூக்க போகும்போது அம்மா எனக்கு முதுகெல்லாம் எரியுதுன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னன்னு பார்க்கும்போது தான் தெரியுது அவள் முதுகு பின்னாடி கொப்பளமாக இருக்கு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அவளோட டீச்சர் கிட்ட வந்து பேசுறா. நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் ஏன் ப்ரேயர் பண்ணுறது நிப்பாட்டிட்டேன்னு அந்த விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு. ப்ரேயர்லாம் பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை போகவே இல்லை. ஒரு கட்டத்தில் நான் ப்ரேயர் பண்ணுறதை விட்டுட்டேன்னு சொல்கிறா. அப்போ அவரோட டீச்சர் சொல்கிறாரு, கடவுள் மேலே நம்பிக்கை வை, உனக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொல்கிறாரு. இப்போ உங்கள் அப்பா மேலே இருக்கிற ஜின்னெல்லாம் உண்மைதான், சில பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ உங்கள் அப்பா உடம்புல இருக்கிற ஜின்னுக்கு என்னதான் வேணும்னு முதல்ல நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். ஒரு புக்கை கொடுத்து இந்த மாதிரி நம்ம சடங்கை பண்ணோன்னா அந்த ஜின்னுக்கு என்னதான் தேவைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாரு. இப்போ டீச்சர் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவோட ரூமில் உட்காந்து அவள் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த ஜின்னை அவள் கூப்பிடுறா. அவ்வளோ பெரிய உருவம் அவங்க அப்பா பெட்டு மேலே ஏறி நின்றுட்டு இருக்கு. பயத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே எதுக்காக எங்கள் அப்பா உடம்புல இருக்க, உனக்கு என்னதான் வேணும்னு கேட்குறா. இப்போ அந்த ஜின் அவங்க அப்பா மூலமாக பேசுது. நீ தான் எனக்கு வேணும்னு சொல்லுது. திரும்பி பார்த்தா அந்த ஜின்னை காணோம். இப்போ ஏஞ்சி அவங்க அப்பா பெட்டுக்கிட்ட போகிறா. இப்போ அந்த ஜின் அவளை வந்து அட்டாக் பண்ணுது. இப்போ அவள் பயந்து வெளியே ஓடி வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் அவளோட டீச்சரை மீட் பண்ணுறா. நேற்று நடந்த எல்லா விஷயத்தையுமே அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோயின் டீச்சர்கிட்ட அந்த ஜின் எங்கள் அப்பா உடம்புலேருந்து போயிடுச்சுன்னா அவர் இறந்துருவார் இல்லையா, அவர் ஆமான்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நைட்டு நம்ம ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் அப்பா உடம்புல இருக்கிற அந்த ஜின்னை நம்ம வெளியே எடுக்க பார்ப்போம்னு சொல்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் இல்லை இந்த டார்ஜுக்காக சாப்பாடு எடுத்துகிட்டு வரா. இப்போ இந்தா தான் டார்ஜுவை காப்பாற்றி இன்னொரு இடத்துல சேஃபாக ஒளிய வச்சிருக்கா. இப்போ டார்ஜு இந்தா கிட்ட எப்படி என் வீட்டில் அந்த கத்தி வந்ததுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்தா டார்ஜு கிட்ட நான் தான் அந்த கத்தியை உங்கள் வீட்டில் வச்சேன்னு சொல்லிடுறா. நான் தான் வாத்தியை கொன்னேன்னு கூட சொல்லிடுறா. என் பொண்ணை காப்பாற்றுனதுக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணேன்னு வேற சொல்கிறா. இதெல்லாம் கேட்டு டார்ஜு கோவப்பட்டு அவள் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான். சடனாக டார்ஜோட வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அவன் துடிச்சு அங்கேயே இறந்து போயிடுறான். ஆக்சுவலாக இந்த அவ கொண்டு வந்த சாப்பாடில் விஷத்தை கலந்துருக்கா. எதுக்காக இவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே தெரியல. டார்ஜு இறந்து போனதை கேள்விப்பட்டு நம்ம ஹீரோயின் அவள் பார்க்கறதுக்காக வரா. டார்ஜுவோட அம்மா பையன் இறந்து போகிறத பார்த்து கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நைட்டில் இந்தாவோட பொண்ணுக்கு உடம்பு ஃபுல்லாகவே கொப்பளமாக வந்துருச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் இந்தா கிட்ட வந்து பொண்ணு பக்கத்துலேயே நீ இருந்து பார்த்துக்கோ, இப்போ நிம்மதியாக சாகிறதுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ண போகிறோன்னு சொல்கிறா. வெளியே நம்ம டீச்சரோ நம்ம ஹீரோயினோ அவங்க அப்பா உடம்புலேருந்து அந்த ஜின்னை வெளியேற்றி அவருக்கு நிம்மதியான சாவை கொடுக்கலான்னு பார்க்குறாங்க.
இப்போ அதுக்காக சில சடங்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டீச்சர் சொல்ல சொல்ல நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா உடம்புல தண்ணியை ஊற்றிக்கிட்டு இருக்கா. அவன் அங்கே தண்ணி ஊற்ற ஊற்ற உள்ளே இருக்கிற இந்தாவோட பொண்ணுக்கு உடம்புலாம் எரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் கண்டினியூஸாக அவர் உடம்புல தண்ணியை ஊற்றிட்டு இருக்கும்போது இதெல்லாம் உள்ளே இருந்து இந்தா பார்த்துக்கிட்டே இருந்தா. இப்போ பொண்ணோட அலற சத்தம் கேட்டு அவள் ரூமுக்குள்ளே போய் பார்க்குறா. இப்போ வெளியே அவங்க அப்பா உடம்புலேருந்து அந்த ஜின்னு வெளியே வந்துருச்சு. ஆனால் உள்ள இந்தாவோட பொண்ணு மயங்கிடுறா. இதெல்லாம் பார்த்து இந்தா கத்தி எடுத்துட்டு வெளியே வரா. நம்ம ஹீரோயினை கத்தி எடுத்து குத்த பார்க்கும்போது நடுவில் டீச்சர் வந்துடுறாரு. கத்தியால் குத்துப்பட்டு இறந்தும் போயிடுறாரு. எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. இப்போதான் நமக்கு இந்த படத்தோட ட்விஸ்டே தெரிய வருது. அப்போ இந்தா மொத்த கதையும் சொல்லிட்டு இருக்கா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினை வீட்டில் தான் இந்தா வேலை செஞ்சுட்டு இருந்தா. இப்போ இந்தா கூட அவங்க அப்பா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காரு. இதனால இந்தாவும் பிரெக்னென்ட் ஆனா. இந்தாக்கும் அவங்க அப்பாவுக்கும் பிறந்த பொண்ணு தான் இஸ்மி. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அவ. காலப்போக்கில் என்னோட பொண்ணும் வளர்ந்தா. இதெல்லாம் பார்த்து உங்க அம்மாவுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க ஒரு சாமியாரை மீட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் மேல பிளாக் மேஜிக் பண்ணாங்க. ஆனா அவர் மேல ஒரு ஜின்னு இருக்கிறதுனால இந்த பிளாக் மேஜிக்ல அவர் மேல எடுபடவே இல்லை. அப்போ நம்ம ஹீரோட அம்மா இந்தாவோட பொண்ணோட போட்டோ எடுத்து இவளுக்கு அந்த பிளாக் மேஜிக் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. இவங்க பிளாக் மேஜிக் பண்ணனால தான் அந்த பொண்ணு உடம்பு சரியில்லாம இருக்கா. லாஸ்டா அவர் வெளியூர் கிளம்புறதுக்கு முன்னாடி என் பொண்ணு தான் அவ, நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. அதுக்கப்புறமா தான் ஆக்சிடென்ட் நடந்தது. அதுல அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. இவர் உடம்புல ஜின்னு இருக்கிறனால தான் அவர் உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு. இப்போதான் இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறா. அவர் உடம்புல இருக்கிற அந்த ஜின் அவர் உயிர் போகாம பாத்துக்கும். ஒருவேளை அவர் உயிர் பிரிகிற நேரத்துல அவரோட பசங்க உடம்புல அது போகும். அது அவங்கள பாதுகாக்கும்னு சொல்றா. ஸோ இதனால இந்தா என்ன பண்றானா, அவருக்கு 3 பசங்க இருக்காங்க. முதல்ல வாதி. இந்த ஜின் வாதிக்குள்ளதான் போக பார்த்தது. இப்போ அந்த வாதியும் அவ கொன்னுட்டா. இதுக்கப்புறமா தார்ஜு உடம்புக்குள்ளேயே அது போக பார்த்தது. அவன் தார்ஜுவை விஷம் வச்சு கொன்னுட்டா. இப்போ அந்த ஜின் நம்ம ஹீரோயின்குள்ளதான் அது போக பார்க்கும். இப்போ ஹீரோயினும் கொன்னுட்டா. 4வதா இருக்கிறது இந்தாவோட பொண்ணு. அவ உடம்புக்குள்ள அந்த ஜின்னு வந்துரும்னு பாக்குறா. அவ உடம்புக்குள்ள இருக்க அந்த பிளாக் மேஜிக் எல்லாம் போயிடும். அவளை ப்ரொடெக்டடா பாத்துக்கோன்னு நினைக்கிறா. இப்ப நம்ம ஹீரோயின் அவ கத்தியால குத்த பாக்குறா. கடைசியா நம்ம ஹீரோயின் அவ கத்தியால குத்திடுறா. இப்ப அந்த பூஜையினால அவங்க அப்பா உடம்புல இருக்க அந்த ஜின்னு வெளியே வந்துருச்சு. இப்போ அந்த ஜின் நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் உடம்புக்குள்ள வர நீ சம்மதிச்சா உன் உயிரை நான் காப்பாத்துறேன்னு சொல்லுது. அவ சரின்னு சொன்னதுமே அந்த ஜின் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினோட அப்பாவும் இறந்து போயிடுறாரு. இப்போ ஹீரோயின்குள்ள அந்த ஜின் வந்துருச்சு. இப்போ இந்தாவை அது கொல்ல ட்ரை பண்ணுது. இப்போ நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ள இருக்க அந்த ஜின்னு இந்தா பொண்ணோட குரலை கேட்டு அந்த ரூமுக்குள்ள போகுது. இந்தா வெளியே இருந்து என் பொண்ணை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா அந்த சின்ன பொண்ணு அது கொல்லல. அவன் உடம்புல இருந்து அந்த பிளாக் மேஜிக்கை எடுத்துருச்சு. இப்போ அந்த பொண்ணும் நல்லா ஆயிட்டா. இப்போ நம்ம ஹீரோயினும் நார்மல் ஆகிட்டா. இப்போ போலீஸும் வீட்டுக்கு வந்து இந்தாதான் கொலைகாரின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் இந்தாவோட பொண்ணை தன் தங்கச்சியாவை வளர்க்க ஆரம்பிக்கிறா. அப்படியே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.